ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்துட்டு நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் கேப் அப் ஆச்சு அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனான பையிங் செக்ஷன், கேப் அப் ஆச்சுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் புல் பேக் கொடுத்துட்டு ஒரு பையிங் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோசிங் ப்ரைஸையும் ஹோல்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து சடன் பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஸோ கொடுத்து ஃபுல் செல்லிங் S2 வரைக்கும் வந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ரேட் வந்துட்டு எடுத்திருந்தேன் க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும். அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய செல்லிங் போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதை என்னோட ஹானஸ்டான ஒரு திங் சொல்லணும் அப்படின்னா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஒன் டேயில் பார்த்தோம் அப்படின்னாலும் மார்க்கெட் வந்துட்டு கிளியராக பார்த்திங்கன்னா ஒன் டேயில் வந்து 49,000 பிரேக் அவுட் கொடுத்துருந்தது இல்லையா. அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாமல் கண்டினியூஸாக 3 ரெட் கேண்டில்ஸ் கொடுக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சைனாக தான் இருக்குது. ஓகேங்களா. பட் இது எந்த அளவுக்கு செல்லிங் கண்டினியூ ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,923 மண்டேக்கான அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மார்க் பண்ணலாம். 48,923 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. 1 செகண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. கலர் வந்துட்டு எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பிவிசி டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,923. ஓகேங்களா. இப்போது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. 1 செகண்ட். ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர். ஓகேங்களா. இதை ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணிக்கலாம். லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,683ல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கோட லோ எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவோம். வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா 29 ஸ்டார்ட் ஆச்சு இந்த வீக்கு. ஸோ லோன்னு பார்த்தீங்கன்னா 29th லோ எங்கே இருக்குது, 14,840 இருக்குது. ஓகேங்களா. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் என்ன மார்க் பண்ணிக்கலாம் வீக்லி லோவை. ஏன்னா அதுவும் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இருக்க சிபிஆர் வந்து ஒரு பார்ஷியலி வர்ஜின் சிபிஆர். பார்ஷியலி வர்ஜின் அப்படின்னா ஒரே ஒரு கேண்டில் பாஸ் அவுட் ஆகி இனிஷியலாக வேறு எதுவும் பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்ஷியலி இது வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. பட் நம்ம இதை மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. பார்ஷியலி வர்ஜின். ஏன்னா இது வந்து ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது போக டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டுமாரோ சிபிஆர் போட்டாச்சு. இது ரெண்டையும் எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அனலிசிஸை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் கன்சால்டேஷன் ஜோன் இருந்தது இல்லைங்களா. இதை பிரேக் டவுன் பண்ண இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 49,200 வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண இடம். ஸோ இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். இந்த 100லேருந்து 200 வரைக்கும். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ஆக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் டோட்டலாகவே ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகும். அண்ட் சைட்வேஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா. அதே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்விங்கை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோவான 48,683 வந்துட்டு டச் பண்ணும். அதுக்கு கீழே வந்துட்டு எஸ் பண்ணனா 535. அப்புறம் அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் 48,245 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே செல்லிங் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா இந்த இடத்துக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுது. எடுத்தோடனே இனிஷியலாகவே கேப் டவுன் ஆகுது. S1 ப்ரீவியஸ் டேலோ அந்த இடத்துல கேப் டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக் ட்ரேடிங் தாங்க எய்ம் பண்ணோம். S1 ப்ரீவியஸ் டேலோவோ பிரேக் டவுன் ஆகாமல் ஒரு பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் தருதுன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் ஒரு புல் பேக் ட்ரேட். இதெல்லாமே இனிஷியல் ட்ரேட்ஸ்க்கு சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் மேலே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி வேணால் மாறலாம். பட் மார்னிங் செட்டப்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் சொன்னது 3 டைப் ஆஃப் ஓப்பனிங் சொல்லியிருக்கேன். அதாவது இதுக்கு ஸ்லைட்டாக கேப் அப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மார்னிங் டைமில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல செல்லிங் கிராஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே லோ அப்புறம் S1 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் எடுத்தோடனே கேப் டவுன் ஆகுது S1 ப்ரீவியஸ் டே லோ கிட்டனா கண்டிப்பாக ஒரு புல் பேக் ட்ரேடுக்கு வந்துட்டு நீங்கள் பையிங் ட்ரேட் பார்க்கலாம். ஃபுல் பையிங் சொல்ல நான் ஒரு புல் பேக் ட்ரேடுக்கு இனிஷியல் பையிங் கிடச்சதுன்னா நீங்கள் எடுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ இதை தாண்டி டோட்டல் செல்லிங் ட்ரேடோ இல்லை வெரி பிக் கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது 3 தான் நான் பார்க்குற ஓப்பனிங்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம
நம்ம எடுத்து வச்சிருக்க செட்டப்ஸ் அண்ட் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்து 48,500 ரவுண்ட் லெவலாக இருக்கனால நம்ம இதை வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்குள்ளே இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். பட் நாளைக்கு உங்களோட செட்டப் எதில் பொருந்தி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ப்ளஸ் ரிஸ்கி ஸ்டோரி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணி ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, செல்லிங் யோசிக்காதீங்க, செல்லிங்கே வரனால பைங் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆயிரும் இவ்வளோ செல்லிங் வந்தனாலன்னு யோசிக்காதீங்க. கேண்டில் அங்கே என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது என்ன உங்களுக்கு எப்படி லைவ்ல ட்ரேட் எடுக்கணும்னு தெரியல, எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, லாஸ்ட் வீக் எஜுகேஷன் வீடியோவாக நேற்று நான் போட்டிருக்கிறது லைவ் ட்ரேடியோ எப்படி வந்து லைவ் ட்ரேட் மார்க்கெட்டில் எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களோட சைக்காலஜி அதில் நான் பேசியிருக்கேன். அந்த சைக்காலஜி நோட் டவுன் பண்ணி உங்களோட செட்டப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி என்ன கொஸ்டின் பண்ணுறதை விட்டுட்டு நான் அதில் வந்து என்னோட செட்டப்பையே நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரேடிங் அலோவ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான் பேசியிருக்கேன். அதாவது நான் மார்க்கெட்டில் பையிங்னா பையிங் எடுத்துட மாட்டேன், செல்லிங்னா செல்லிங் எடுத்துட மாட்டேன், கேண்டில் ஒவ்வொன்று க்ளோஸ் ஆகும்போது அது என்ன டைப் ஆஃப் ப்ரைஸை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நான் எடுப்பேன்னு சொல்லி பேசியிருக்கேன். பட் இப்போ வந்து போடுறேன்னு சொல்லியிருக்கேன் கோர்ஸை லான்ச் பண்ணும்போது. பட் இப்போ நீங்கள் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சைக்காலஜி தான் 90% ஆஃப் ட்ரேடிங்கை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் அதை தான் ஒவ்வொரு வீடியோவில் திரும்ப பேசுகிறேன். ஒருத்தவங்களோட செட்டப் மட்டுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது, சைக்காலஜி தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும் நீங்கள் வின்னராக லூசரா. ஓகேங்களா, மைண்ட் செட் கேம் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இன்னைக்கான அனாலிசிஸாக நான் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. புதுசாக யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட நப்ஸ்டாக்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.